ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ஆரஞ்சு பழ தோலை வச்சு ஃபேஸ் மாஸ்க் எப்படி செய்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆரஞ்சு பழ தோலில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸில் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகள்லேருந்து நம்மளை பாதுகாக்க உதவுது. அதே போல் இந்த ஃபீல் மாஸ்க் பார்த்திங்கன்னா எண்ணெய் பசை அதிகமாக இருக்கக்கூடியவங்க யூஸ் பண்ணுறதுனால அவங்களோட ஃபேஸில் ஏற்படக்கூடிய சரும பருக்கள்னு வாங்கலைங்களா, முகப்பரு, அது எல்லாமே நீங்கள் உதவுது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நமக்கு ஆரஞ்சு பழ தோல் தான் தேவை, அதோட சாறுலாம் தேவையில்லை. அதனால் நான் கட் பண்ணி அதோட சாறுலாம் எடுத்துட்டேன், ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ தோலுமே நமக்கு இந்த மேல் பகுதி மட்டும் தான் தேவை. இது உள்ளே இருக்கக்கூடிய இந்த நூல் போல பகுதி, நார் போல பகுதியெலாம் நமக்கு தேவையில்லை. அது எத்தனையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி இது வறண்ட சருமம் இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஆரஞ்சு பழ தோலில் வச்சு நீங்கள் ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் ரொம்பவுமே நல்ல ஒரு பிரைட்டாக ஸ்மூத்தாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தோல் இருந்தால் போதும். இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு எல்லாம் இது வந்து நீங்கள் வளர்த்தணும். அதுக்காக நீங்கள் எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது 2லேருந்து 3 நாள் நம்ம நிழல்லே உணர்த்திக்கலாம். வெயிலில் உணர்த்தும் போது இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அத்தனையும் நமக்கு போயிடும். அதனால் நீங்கள் நல்ல நிழல்லையே உணர்த்தி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 3 நாள் நல்லா காஞ்சிடுச்சு. நீங்கள் இப்படி அழுத்தும் போது நல்லா டப்பு டப்புன்னு உடையணும். பாருங்கள், நல்லா டப்பு டப்புன்னு உடையுது, அந்த சத்தம் கேட்கும். அது எல்லாமே இந்த மாதிரி உடையிற அளவு நீங்கள் நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். ஈரப்பதம் இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த மாஸ்க் வந்து கரெக்டாக வராது. அந்த பொடி வந்து உங்களுக்கு திரியாக வரும். ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிட்டோம். அப்பயும் கொஞ்சம் குறைன்னு இருக்கும். இதெல்லாம் நம்ம சலித்து எடுத்துக்கலாம். ஒரு சல்லடையை வச்சு நீங்கள் நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. 1லேருந்து 2 டைம் நல்லா சலிச்சுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப நைஸான ஒரு பவுடராக நமக்கு தேவை. அதுக்காக 1லேருந்து 2 டைம் நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. பாருங்க, நம்ம நல்லா சலித்து எடுத்துட்டோம். சூப்பராக நைஸான பவுடராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஒரு 1 மந்த் இல்லை 2 மந்த்து கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா நம்ம நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் எனக்கு தேவையான அளவு நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோஸ் வாட்டர், தேன், பால், தயிர் எதுனாலும் நீங்கள் கலந்துக்கலாம். நான் ரோஸ் வாட்டர் கலந்துக்கிறேன். ரோஸ் வாட்டர் கலந்து செய்யும்போது ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இன்னும் கொஞ்சம் க்ளோவிங்காகவும் கிடைக்கும். அதுக்காக நான் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். அதே போல் நீங்கள் தேன் கலந்து செய்யும்போது முடியல அது பற்றாமல் பார்த்து செஞ்சுக்கோங்க. நல்லா ஸ்மூத் ஃபேஸ் தான், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாமே ஸ்மூத் ஃபேஸ் தான் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம ஃபேஸ் மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து வெயில் காலம் இல்லைங்களா, அதனால் நம்ம ஃபேஸில் என்ன தான் மாஸ்க் போட்டாலும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்த உடனே வேர்வை வந்து நமக்கு சுரக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபேஸ் மாஸ்க் எந்த மாஸ்க் போடாமல் நம்ம ஃபேஸில் வந்து சீக்கிரம் செட் ஆகாது. அதனால் நீங்கள் ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா அந்த ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு காட்டன் டவல் வச்சு நல்லா ஒத்தி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரஃப்பாக போட்டு தேய்க்க வேண்டாம். ரஃப்பாக துடைக்கும் போது ஃபேஸ் வந்து டேமேஜ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஃபேஸில் வந்து கோடு விழவும் வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் நம்ம ஐஸ் டியூப் எடுத்துக்கலாம். ஐஸ் டியூப் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்காக ஐஸ் டியூப் எடுத்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இந்த மாதிரி சர்க்கிள் மோஷனில் நல்லா ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுங்கள். நல்லா அழுத்தம் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். இந்த ஃபேஸில் வந்து நல்லா இந்த சில்னஸ் தண்ணி இறங்கும் போது நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ஒரு சில்னஸாக இருக்கும். நம்ம எந்த பேக் போட்டாலுமே சீக்கிரம் செட் ஆகிடும். அதே போல் தண்ணி வந்து ஆற விடுங்க. நீங்கள் தண்ணியை துடைக்கக்கூடாது. நல்லா டேப் பண்ணி விட்டாவே போதும். நல்லா ஆற வரையும் நம்ம இப்போ வெயிட் பண்ணலாம். நல்லாவே ஆறிடுச்சு. நான் உங்களுக்கு கையில் அப்ளை பண்ணிக்கிறேன், நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபேஸ் பேக் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு 2 விரல் வச்சு நல்லா சர்க்கிள் மோஷனில் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து ஃபேஸில் தேய்க்கும் போது உங்களுக்கு ஃபேஸில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த குட்டி குட்டி முடி, பூனை முடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அதே போல் கரும்புள்ளிகள் இருந்தாலும் மறைய வாய்ப்பு இருக்குது. கரும்புள்ளி இருக்கிறவங்களுக்குலாம் இது நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு சூப்பரான சொல்யூஷன் சொல்லலாம். பாருங்கள், நான் ஜஸ்ட் அப்ளை பண்ணி காட்டினது மட்டும் தான். ஆனால் இந்த கைக்கும் இந்த கைக்குமே எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தாவே தெரியும். இந்த கை நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் க்ளோவிங்காகவும் அதே போல் சாஃப்டாகவும் இருக்குது. இந்த கை நல்லா ரஃப்பாக இருக்குது. அது பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஃபேஸ்க்கு எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம ஆட் ஆக போகிறதில்ல, எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம ஆட் பண்ணுறதில்ல. நேச்சுரலாகவே நமக்கு இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி எல்லாமே நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே நமக்கு கிடைக்குது.
ஃபேஸ் மாஸ்க் வந்து நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவிங்காகவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். அதே போல் ரொம்ப யங்காகவும் இருப்பீங்க. உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் இது எல்லாமே நல்லா மறையும். நிறைய இப்போ 35-30 ஆச்சுனாவே அவங்களுக்கு வந்து ஏஜ் மார்க் வந்துடும். ஃபேஸில் பார்த்தீங்கன்னா கோடு வந்துடும், முக சுருக்கம் வரும். அவங்க எல்லாமே இந்த மாஸ்க் யூஸ் பண்ணும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அந்த முக சுருக்கங்கள் எல்லாம் நீக்கி நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபேஸு. இந்த மாஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எல்லாம் ஒரு 2 or 3 weeks நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகும். நல்ல கலர் வந்து க்ளோவிங் ஆகும். அதே போல் ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து இந்த மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஃபேஸ்க்கு நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும்.